சென்னை புழுதிவாக்கத்தில் கந்துவட்டி கொடுமையால் மருந்தக உரிமையாளர் எலிமருந்து குடித்து தற்கொலை செய்து கொண்டார். உயிரிழந்த சரவணன் தன்னுடைய தற்கொலைக்கு நாஞ்சில் மணி என்பவரே காரணம் என்றும் ஆடியோ பதிவு வாயிலாக வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. 1.5 வருஷமா ஒண்ணுமே ஸ்டெப் எடுக்கலங்க. என் புருஷன் புழுவா தொடிச்சாருங்க, கடல்ல புழுவா தொடிச்சாருங்க. கோடி கோடியா கடனை வாங்கி கொடுத்து கடைக்கார அவனை இன்னைக்கு விட்டு வைக்கலங்க. 3 வாட்டி சூசைட் அட்டன் பண்ணாரு. அப்பா கூட அந்த கமிஷனர் ஆபீஸ்ல ஸ்டெப் எடுக்கலங்க. தினம் போவாருங்க, எடுக்கிறோம்ப்பா அவரை கூலிக்குள்ள தள்ளி விட்டுட்டாங்க அந்த படுபாவிங்க. என் பிள்ளைக்கு எனக்கு இன்னைக்கு யாருங்க பதில் சொல்லுவா? அந்த கவர்மெண்ட் சொல்லுவா, அந்த கமிஷனர் ஆபீஸ்ல சொல்லுவாங்களே. என் புருஷன் போயிட்டாருங்க. இப்ப கோடி கோடியா வாங்கி அந்த நாஞ்சல் பண்ணி சுருட்டி அவன் இன்னைக்கு வீடு வாசலோட வாழ்றான். நான் இன்னைக்கு பூவும் போட்டை இழந்துட்டாங்க. ஏங்க, என் புருஷன் சாவுக்கு நீங்களாவது ஒரு நியாயத்தை தேடி தரணுங்க. என் புருஷன் சாவுக்கு ஒரு நியாயத்தை தேடி தரணுங்க. அவரு நியாயத்தங்க, அவரு உண்மையானவருங்க. அவரு நீதிக்கு நேர்மையா போய் சொல்ல மாட்டாருங்க. அவரு கடனை வாங்கி கொடுத்து நல்லவங்களுக்கு பதில் சொல்ல முடியாம போய் சேர்ந்துட்டாருங்க. அன்னைக்கே நீங்களா வந்துருந்தீங்கன்னா என் புருஷனை காப்பாத்திருப்பேங்க. நானு செத்து மண்ணுக்குள்ள போற பிறகு வரீங்க கடிக்கலாம். நீ முதல்ல வாங்கின அந்த 18,60,000 ரூபாய் மட்டும் ரவுண்டாக 20 லட்ச ரூபா கொடுத்துட்டு உனக்கும் எனக்கும் இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்லை, விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதை நம்பி இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து நகை எல்லாத்தையும் விற்று 20 லட்ச ரூபா புருஷனும் பொண்டாட்டி 2 பேரும் டிசம்பர் 5ஆம் தேதி அவர் வீட்டில் எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்க. கொடுத்தவொடனே என்ன பண்ணுறாரு, 18,60,000 ரூபாய் இது கட்ட வேண்டியது சீட்டுக்கு 1 மாத தவணை அக்டோபர் மாதத்துக்கு சரியாக போச்சு, நவம்பர் மாத தவணையை எப்போ கட்ட போகிறேன்னு கேட்குறாரு. மறுபடியும் மனசு உடைஞ்சு போய் ஒரு கடையை திறக்காமல் இருக்குது. அதுக்கப்புறமா தான் மறுபடியும் கடைக்குள்ளே பூந்து அடிக்கிறாரு. ஜனவரி 27ஆம் தேதி 1/2 மணி நேரம் கடையில் வச்சு அடிக்கிறாரு. அதுக்கு குரோம்பேட்டை ஜிஹெச்சில் அட்மிட் ஆகி ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க கோடிக்கணக்கில் பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் கமிஷனர் ஆஃபீஸில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. 1ஆம் தேதி பிப்ரவரி 1ஆம் தேதி கமிஷனர் ஆஃபீஸில் போய் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு சரவணன். அவர் சிசிபிக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. சிசிபியில் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஆனால் எல்லா விசாரணையும் பண்ணுறாங்க. எஃப்ஐஆர் போடவே இல்லை. அதுக்கு எஃப்ஐஆர் போட சொல்லி நாங்கள் எவ்வளோ வற்புறுத்தியும் எஃப்ஐஆர் போடாமல் இருந்தாங்க. சிஎம் செல்லுக்கு மே மாதம் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், மே 1ஆம் தேதி. அதுக்கப்புறமா அந்த ப்ரெஷரில் தான் மே 16ஆம் தேதி நாஞ்சில் மணி மேலேயும் அவங்க மனைவி மேலேயும் ஷீலா ராணின்ற அவங்க மனைவி மேலேயும் 5 கோடி 5 லட்சம் ரூபாய்க்கு எஃப்ஐஆர் போட்டு 4 செக்ஷன் போட்டு 420 கந்து வட்டி செக்ஷன் எல்லாத்தையும் போட்டு அனுப்புகிறாங்க. ஆனால் அதுக்கு மேலேயும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படல. இது வரைக்கும் அவர் இவர்கிட்ட நாஞ்சில் மணி கிட்ட கொடுத்த 3 கோடிக்கு வெளியில் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்காரு. அந்த கடனெல்லாம் அந்த லிஸ்ட்டெல்லாம் கமிஷன் ஆஃபீஸில் கொடுத்துருக்குறோம். ஆனால் அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் எந்த நடவடிக்கையும் காவல்துறையால் எடுக்கப்படவே இல்லை. இதுக்காக நாங்கள் எத்தனையோ முறை போய் பார்த்தோம். நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னாங்க. இவர் அதுக்கப்புறமா இந்த வருஷம் ஜனவரி 10ஆம் தேதி 2வது சூசைட் பண்ணுறாரு. அதுக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. தாம்பரம் ரயில்வே காவல்துறை காப்பாற்றி அவரை ஜிஹெச்சுக்கு அமிச்சு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சு இது பண்ணுறாங்க. அதுக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கப்படல. கடைசியில் இன்றைக்கி அவர் உயிரை மாற்றிக்கிட்டு செத்து போயிடுறாரு. ஆனால் இப்போ இது பண்ணாலும் அந்த நாஞ்சில் மணின்றவரை இன்னும் நாங்கள் நேர்லேயே பார்க்கல. விசாரணைக்கு நேருக்கு நேரு பார்க்கவே இல்லை. ஆனால் இது வரைக்கும் எதுவுமே நடக்கவே இல்லைங்க. அதுக்கு இப்போ நாங்கள் எங்கள் காவல்துறையில் இந்த மாதிரி இறந்துட்டார். இதுக்கு காரணம் அவர் நேற்று ஆடியோ போட்டு வச்சுருக்காரு. இந்த மாதிரி என்னுடைய சாவுக்கு முக்கியமாக காரணம் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்காரு. ஆனால் மொபைல் ரெக்கார்ட்லாம் செல்லுபடி ஆகாது, எழுதி வச்சுருக்காரான்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி 2 முறையும் சூசைட் அட்டெம்ப்ட்டை போய் எழுதி வச்சார். அதுக்கு நடவடிக்கை எடுக்கல. இந்த முறை எழுதி வச்சுக்கிதான்னு கேட்குறாங்க. இது செல்லாதுன்றாங்க. இது லேப் டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு தான் இதில் 306 போட முடியும், இப்போ 174 தான் போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக நாங்கள் மறுபடியும் டிசி ஆஃபீஸ் போயிட்டு அங்கே அவர்கிட்ட இப்போ எல்லாத்தையும் சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லி இப்போ அவர் அறிவுறுத்தலும் பேரில் 306 போடுறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இப்போ இங்கே நாங்கள் நிற்கிறோங்க. நடந்தே இருக்காது, நடவடிக்கை எடுக்கலை. ஸ்டேட்மெண்ட் எங்கள் பக்கம் எல்லாமே எடுத்தாங்களே தவிர இவங்க வேறு எதுவும் நேர்லேயே பார்க்கலைங்க. நாஞ்சில் மணியை இவ்வளோ எஃப்ஐஆர் போட்டும் 10 மாதமாக அவரை எந்த விசாரணைக்கு இது பண்ணல. எங்ககிட்ட அந்த அடித்தது கடையில் பூந்து அடித்ததுக்கு உண்டான அந்த இதை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் இதுக்கு மேல் நடவடிக்கை வேண்டாம், ஏன்னா சிசிபியில் பார்த்துக்குவாங்க, 2த்துக்கும் சேர்த்து சிசிபியில் பார்த்துக்குவாங்க, இங்கே நடவடிக்கை வேணான்னு எழுதி கொடுங்கன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா எந்த நடவடிக்கை எடுக்கல, எதுவுமே இல்லை.
இதுதாங்க நடந்திருக்கு. யாரு ஆதம்பாக்கம் ஸ்டேஷனில் மேல் நடவடிக்கை வேணான்னு சொல்லுங்கள், ஏன்னா சிசிபிக்கு போயிட்டீங்க, நீங்கள் சிசிபியில் இருக்குல்ல உங்களுக்கு கேஸு, இங்கே அடித்ததுக்கு அங்கேயே எடுப்பாங்க ஆக்ஷனு, ரெண்டுத்துக்கும் ஒரே கேஸில் 2 பேரை விசாரணை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டாங்க. காவல்துறை போலீஸ் தான் மேல் நடவடிக்கை தேவையில்லைன்னு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு அதை உடனே க்ளோஸ் பண்ணுறாங்க. அடுத்த வாரமே வந்து கைவிடப்பட்டது சிஎஸ்ஆரை க்ளோஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக 2020 அக்டோபர்லேருந்து ஆரம்பித்து ஒரு 2 இயராகவே அந்த அப்புறம் தான் அந்த சம்பவம் நமக்கு தெரிய வந்தது. இது அப்படியே உள்ளே வச்சுருந்து மறைச்சிட்டு அப்படியே கொண்டு போயிருந்திருக்கான். இந்த விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்து அப்போ தெரிய வந்து நம்ம மேற்கொண்டு இந்த கமிஷனர் அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் கொண்டு வந்தோம். இது இவங்க கரெக்டாக அப்பயே வந்து இந்த எஃப்ஐஆர் போட்ட உடனேயாவது 1 மாதத்தையாவது ஏதாவது அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு என் தம்பி இறந்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்களுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம், யாருக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, நிறையா நடந்தோம், ஒன்றுமே முயற்சி பண்ணி பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலை. நாங்கள் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் தம்பி செத்து போயிட்டான். எவ்வளோ வாங்கிட்டா மாதம் எவ்வளோ வட்டி கட்டியிருந்தாரு தெரியல. ஆடியோவில் இப்போ லாஸ்ட்டாக சொன்னதில் நாஞ்சில் மணியினுடைய சாவுக்கு நாஞ்சில் மணி தான் காரணம் இது அப்படின்ற மாதிரி கிளியராகவே ஆடியோ போட்டு அந்த டைமோட க்ளீனாக இருக்குது. அதையும் நம்ம காட்டுறோம், ஆனால் அதை யாரும் அதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அதை ஒரே பையன் 10வது படிச்சுட்டு இருக்கான். இப்போ மார்ச்சில் 28 இப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் அவனுக்கு. அது அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுன்னு எனக்கே புரியல. அப்படி இங்கே போங்க, உங்களுக்கு நாங்கள் வந்து சொல்லி இது பண்ணாங்க, 306 போட சொல்கிறோம், நம்பிக்கை போங்க அப்படின்னாங்க. சரி, அவங்க சொன்னது நம்பிக்கையில் இங்கே வந்து நாங்கள் வந்து இருக்கோம். சார் கடன் வந்து தான் சார், இதுதான் சார் இது வட்டி. நாஞ்சில் மணிக்கு வந்து சார் அந்த சீட்டு கட்டுறதுக்கு அந்த வாங்கின விஷயங்களுக்கு மேலும் வந்து வட்டின்னு மேலே வட்டி. அது இந்த அமௌண்ட் 16 to 18 லட்சம் அதை வாங்கினதில் அது மேலே வட்டின்றப்ப அது கொடுக்க முடியாமல் சீட்டில் கன்வெர்ட் பண்ணி சீட்டு கட்ட முடியாமல் அது கட்டுறதுக்கு வெளியில் இருக்கிற கடன் வாங்கி அந்த சீட்டை கட்டி இப்படியே தான் கடன்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகி போயே இவ்வளோ ரூபாய் வந்து நின்றுட்டு இருக்குது காரணமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.